வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தம்பதிவே தம்பதியர்கள். சிந்தனை விளக்கம். தம்பதியர்கள் ஒற்றுமையாக வாழும் வழி. குடும்பம் என்றால் கணவன் மனைவிக்குள் ஊடலும் கூடலும் இருக்கத்தானே செய்யும். வாக்குவாதங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாக்குவாதம் வரக்கூடாது. வந்தால் அது நீடிக்கக்கூடாது. நீடித்தால் அது குடும்ப ஒற்றுமையை நீடிக்க விடாது. கோபமோ மனஸ்தாபமோ ஒரு நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. பேசிவிட வேண்டும். பிரிவை தாங்கும் சக்தி மனதிற்கு வந்துவிட்டால் பிரிவு நிரந்தரமாகிவிடும். இல்லால் நற்பண்பு உடையவளாக இருந்துவிட்டால் வீட்டில் இல்லை என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும். இல்லாளிடம் நற்பண்புகள் இல்லாமல் போய்விட்டால், அதாவது பேச்சுக்கு பேச்சு எதிர்பேச்சு பேசி மல்லு கட்டி நிற்பவளாக மனைவி வாய்த்துவிட்டால் வீடு வீடாக இருக்காது. அது புலி பதுங்கியிருக்கும் குகையாக மாறிவிடும். புலி பதுங்கியிருக்கும் குகைக்குள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? எந்த நேரமும் புலி தாக்கிவிடுமே என்ற அச்ச உணர்வோடுதான் வாழ வேண்டி இருக்கும் என்கிறார் ஔவை பிராட்டி அவர்கள். இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. இல்லாலும் இல்லாமே ஆயின் இல்லால் வழிக்கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூராய் விடும் என்று மூதுரையில் குறிப்பிடுகிறார். இல்லால் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதமே கிடையாது. என்ன மருதையில் கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, சீர்சனத்தியோடு வந்து சீமையில் கேட்டாக, அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, என்னுடைய கிரகம் இங்கே வந்து வாழ்க்கைப்பட்டேன்னு சலித்து கொள்ள வேண்டியதே இல்லை. ஏன்னா பெற்றோர்களும் பெரியோர்களும் உறவினர்களும் கலந்து பேசி உங்கள் இருவரையும் இணைத்து திருமணம் செய்து வைத்திருந்தாலும் அதற்கு மேலாக உங்கள் இருவரையும் இணைத்தது எது தெரியுமா? இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்றது போல உங்களுடைய வினைப்பதிவுகளேதான் உங்கள் இருவரையும் தம்பதியர்களாக்கி வைத்துள்ளது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பதிவுதான் தம்பதியர்கள் ஆச்சு. இன்னென்ன காலத்தில் இன்னென்ன இன்பமோ துன்பமோ அனுபவிக்கத்தக்க ஒத்த பதிவுகள் உடையவர்களே தம்பதியர்களாக இணைந்துள்ளார்கள். அது இறைவன் போட்ட முடிச்சு. எனவே கணவன் மனைவி இருவரும் நீயா நானா என்று வாழ்க்கை நடத்துவதை விட நீயும் நானும் என்று வாழ்க்கை நடத்தினால் இல்லறம் இனிக்கும். குடும்பத்தில் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற மூன்றையும் தம்பதியர்கள் இருவருமே அளவில்லாமல் கடைபிடிக்க வேண்டும். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் என்ற மூன்றும் குடும்ப அமைதிக்கு மிக அவசியம் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். குடும்பம் ஒரு கோயில். கோயிலில் கருவறை மிக மிக அமைதியாக இருக்கும் அல்லவா? அதுபோல வீட்டில் உள்ள பள்ளியறை என்கிற படுக்கை அறையும் அமைதியானதாக இருக்க வேண்டும். அந்த படுக்கை அறையில் குடும்ப பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது. அப்போதுதான் தம்பதியர்களின் உறவு பலப்படும். தலையணை மந்திரம் என்பது அன்பு, அக்கறை, அரவணைப்பு. இந்த மந்திரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான். அன்பு செலுத்த வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும், அரவணைப்பும் இருக்க வேண்டும் இருவருக்கும். மனைவி கணவனை மகாராஜாவைப் போல மதிமந்திரியாக இருந்து ஆலோசனைகள் வழங்க வேண்டும். மனைவியே கணவனின் மிக சிறந்த தோழியாவாள். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று கேட்டால் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் மை பெட்டர் ஹாஃப் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அளவற்ற தண்ணீர் கடலில் இருந்தாலும் நம்மிடம் உள்ள ஒரு படியை கொண்டு கடலில் முக்கி முக்கி மொண்டாலும் 4 படி நீரை அந்த படியால் முகந்து கொள்ள முடியுமா? முடியாதே. அதுபோலத்தான்
நல்ல வாழ்க்கை துணையும் செல்வமும் அமைந்தாலும் அவரவர் செய்த வினைப்பதிவுகளுக்கு ஏற்ற பயனை காட்டிலும் அதிகமான பயனை அடைய முடியாது என்கிறார் ஔவை பிராட்டி மூதுரையில். மனைவி அவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும், மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனதோடு அன்பு கொண்டு செய்ததெல்லாம் பாரீர். உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். கணவனோ மனைவியோ அவரவர் வாழ்க்கை துணைவர் இதுவரையில் தனக்கு செய்துள்ள நன்மைகளையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி கூறி வாழ்த்துவதே வழியாகும். தம்பதியர்கள் ஒற்றுமையாக வாழும் வழியாகும். திருக்குறளை 2 வரிகளில் அழகாக அமைத்துள்ளார் திருவள்ளுவர் பெருமான். ஏன் தெரியுமா? கணவர் ஒருவரையும் மனைவி ஒருவரையும் இருவரும் இணைந்ததே இல்லறம் என உணர்த்தத்தான். இதில் நான் தான் ஒசத்தி, இல்லை நான் தான் ஒசத்தி என்று சண்டையெல்லாம் போட வேண்டாம். சரிசமமாய் அமைந்துள்ள தூண்களில்தானே உயரமான கோபுரங்கள் கம்பீரமாக நிற்கிறது. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா? ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்குள் வாய் தகராறு ஏற்பட்டு மனைவி கோச்சிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போய்விட்டா. அந்த கணவரால் மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியலை. மனைவிக்கு ஃபோன் போட்டு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நாம் சேர்ந்து வாழலாம், வந்துவிடு என்றாராம். ஃபோனில் மனைவி தன் கணவனிடம் ஒரு டீ கப்பை எடுத்து தரையில் வீசுங்க என்றாள். கணவனும் வீசிட்டேன் என்றாராம். மனைவி, இப்போது கீழே உடைஞ்சு கிடக்கிற அந்த உடைஞ்ச கப்பை உங்களால் ஒட்ட வைக்க முடியுமா? அப்படி தான் என் மனசும். ஒரு முறை உடைஞ்சா உடைஞ்சது தான், மீண்டும் ஒட்டாது என்றாள். கணவன், நான் வீசினது பிளாஸ்டிக் கப்படி, அது உடையவே இல்லையே என்றானா. உடனே மனைவி, அப்போ சரி, ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போங்க என்றாளாம். ஆக அன்பானவர்களே, நண்பர்களே, வாக்குவாதங்களை விட புத்திசாலித்தனம்தான் பெருசு. பெண் இல்லாத வீடு கலையை இழந்த மாடம் போலாகும் என்பார்கள். மனை அறம் எனும் மரத்திற்கு ஆணிவேராக இருப்பவள்தான் பெண் என்கிறார் சேக்கிழார் அவர்களும். Men makes house, woman makes home என்கிறார்கள். தம்பதியர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இணைப்பிரியாத தண்டவாளங்களைப் போலவே ஒன்றாகவே இணைந்து இல்லறம் ஆற்றிட வேண்டும். சமுதாயத்தில் நிலவுகின்ற விவாகரத்து போன்ற அவலங்கள் தொடராமல் இருக்கவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைக்க வேண்டுமென்றால் மனைவி நல வேட்பு நாள் விழா அருகில் உள்ள தவமையங்களில் நடைபெறும் போது தம்பதியராய் கலந்து கொண்டு உயிர்கலப்பு காந்த பரிமாற்ற தவம் செய்து இல்லத்திலும் அவ்வப்போது செய்து வர குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சிறந்த தம்பதியர்களாக திகழ்வதும் உறுதி என்று கூறி தம் பதிவே தம்பதியர்கள் என்ற சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.